இன்றைக்கி வெயிட் லாஸ் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காலைல வாக்கிங் போயிட்டு அப்படியே பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் 2 சப்போட்டா பழம், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு தேன்கனி வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். பழங்கள் வந்து ஈவினிங்கில் எடுக்கிறத விட காலையில் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் எடுத்தால் வெயிட் லாஸ் ஸ்லோவாகுன்னுவாங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணேன். அடிக்கடி கருணக்கிழங்குலாம் செய்ய மாட்டேன். இடையில ரொம்ப பசிச்சுது. அப்போ வந்து பன்னீர் தான் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா பசி நல்லா அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு வந்து பவுடர் பண்ணி அதை இந்த கருணக்கிழங்குல சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா நல்லா ஜீரணமாகும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. வெயிட் வந்து மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது ஏதாவது ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி சாம்பார், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். இதோட வந்து ஃபாஸ்டிங் தான். நைட் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.